وعلى آله وأصحابه ومن سار على نهج الدين. நம்முடைய சகோதரர்களே, காலையிலிருந்து இதுவரை ஒரே ஒரு விஷயத்தை பற்றிய செய்தி நடந்து கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனில் ஒரு வார்த்தையை போட்டு அது தவறாக எழுதப்பட்டு விட்டது, அதற்கு பொருள் இல்லை என்று கூறியிருப்பதை மறுத்து அதற்கு பொருள் இருக்கிறது என்று அகராதியில் இருக்கிறது, அது எப்படி தவறாகும் அப்படின்னு நாம கேட்கிறோம். அப்ப ஏன் இந்த இடத்துல 2 எழுத்து போட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பழங்காலத்துல உள்ள முறைப்படி அது எழுதப்பட்டது, அதை மாற்றம் செய்யக்கூடாது என்ற காரணத்தினால் 1400 வருடங்களாக அது அப்படியே கையால் எழுதப்பட்டு பேணப்பட்டு வருகிறது அப்படின்னு நாம இந்த செய்தியை நம்ம பதிய வச்சிருக்கிறோம். இப்ப கேள்வி கேட்கிறாங்க, அப்ப ஏன் எல்லா இடத்துலயும் போட்டுற வேண்டியதானே, அப்படின்லாம் ஒரே இடத்துல மட்டும் ஏன் இப்படி போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நாம சொன்னோம், இப்படி ஓதுவதும் சரிதான், அதுவும் சரிதான் என்பதுதான் எங்களுடைய வாதம். எதுவும் தவறு என்ற ஒரு நிலையே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்ப திசை திருப்புறது மாதிரி அவங்க அடுத்தால போய் சொல்லுவாங்க, திசை திருப்புறது யார், தவறு என்று யார் சொன்னா? நான் எழுதினா அவங்க எழுதியிருக்காங்களா? இதான் கேள்வி. தவறு என்று எழுதியிருப்பது யார்? ஒத்துக்கொண்டார்கள். ஒத்துக்கொண்டா எதுக்கு வாதத்துக்கு வர்றோம்? ஒத்துக்கொண்டா எதுக்கு இதை வைக்கிறோம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒத்துக்கொள்வது என்று எப்போ வருண்டா, நீங்கள் அகராதியிலிருந்து இதற்கு அர்த்தம் இல்லை என்று காண்பிக்க வேண்டும், அப்போதான் ஒத்துக்கொள்வது வரும். இதுதான் ஒத்துக்கிட்டாங்க, இல்ல ஒத்துக்கிட்டாங்க, லாக்கினா ஒத்துக்கிட்டாங்க, இப்படி ஒத்துக்கிட்டாங்கன்ற ரெக்கார்டு 4, 5, 7, 8 கேமராவில் பதிஞ்சிட்டதுனால ஒத்துக்கிட்டது ஆகாது. ஒத்துக்கொண்டது என்பதற்கு இவர்கள் அகராதியிலிருந்து இது தவறு, இதற்கு அர்த்தம் இல்லை என்று தர வேண்டும். அகராதியில் அர்த்தம் இருக்கிறது என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு இது தவறு என்று இவர்கள் எழுதியிருப்பதை நாம் விமர்சிக்கிறோம். அது குர்ஆன்ல சந்தேகப்படுத்தினுங்கிறதுனால விமர்சிக்கிறோம் சொல்றோம். அடுத்த ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. நாங்க இன்னொரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க. என்னத்தை ஒத்துக்கிட்டாங்க? நாம புதுசாக இதை சொல்றோம். இவன் மாலிக் சொல்லி இருக்கிறாங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, இமாம் அஹமது சொல்லி இருக்காங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லத்தான் நாம சொல்றோம். என்ன சொல்றாங்க? அவங்க சொல்லத்தான் இது எல்லாத்துலயும் நடக்கும். ஏதாவது ஒரு குற்றை சொல்லிட்டு எங்கேயாவது ஒன்றை பத்தி லிங்க் பண்ணி விட்டுட்டு அவங்க சொல்றதா நம்ம சொல்றோம். அவங்க என்ன சொன்னாங்க? அந்த இத்துக்கான்ல இமாம் மாலிக் அஷூப்ங்கிறவங்க சொல்றாங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்படுது, அல் யுக்தபுல் முஸ்ஹஃபு அலா மா அஹதஸன் நாஸ் மினல் ஹிஜா, இந்த எழுத்துக்களை அலிஃபாங்கிற இந்த எழுத்துக்களை இப்போது மக்கள் புதிதாக உருவாக்கி இருப்பதை போன்று நாம் அந்த அடிப்படையில் எழுதலாமா என்று கேட்கும்போது லா, எழுதக்கூடாது. இல்லா அலா முன்னால் எப்படி எழுதப்பட்டதோ அந்த அடிப்படையில் தான் எழுதப்பட்டது என்று இமாம் மாலிக் சொன்னதே இத்துக்கான்ல இருக்கு. அதே இமாம் மாலிக் தவறாக எழுதிவிட்டார்கள், அர்த்தமில்லை என்று சொன்னார்களா? இதான் நம்ம கேள்வி. எதுக்கு எதுல உடன்படுறீங்க? தவறு என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். தவறு என்பதை நீக்குங்கள், நாம் ஒத்துக்கொண்டோம். மாஷா அல்லாஹ். குர்ஆன்ல தவறாக எழுதப்படவில்லை என்று நீங்க இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா, நீங்களும் இதே போல ஒரு பட்டியல் போட்டு இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு, இதுதான் முன்னாடி இருந்துச்சு, முன்னாடி உள்ள எழுத்து முறை இப்படி எழுதி இருக்கிறாங்க, தவறு ஒண்ணு இல்ல, நாம இப்படிதான் இதை படிக்கணும், கூடுதல் குறைவு மொழி மாற்றத்தில் ஏற்பட்டதை தான் நம்ம பாதுகாக்கிறதுக்காக முதல்ல இருந்து காப்பாத்திக்கிட்டு வர்றோம் என்ற அடிப்படையில உங்களுடைய தொகுக்கப்பட்ட வரலாறு இருந்திருந்தால் அதுதான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிலைப்பாடு, அதுதான் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிலைப்பாடு. இப்ப நாம் இமாம் மாலிக் சொன்னதான் சொல்றோம், இமாம் அஹ்மது சொன்னதான் சொல்றேன்னு சொல்றத அவர்கள் எங்கு சொன்னார்கள் இதில் தவறாக எழுதிவிட்டார்கள் என்று? இதை எப்படி இந்த வார்த்தையை தான் நாம என்ன செய்யறோம், கேட்கிறோம். மாற்றப்பட இப்படி தப்பு எழுதிட்டு இப்படியே போய்கிட்டு இருக்கு, இப்படி இந்த மாதிரி மாத்திரதா இருந்ததுன்னா நம்ம பல குர்ஆன் போயிருன்னு சொன்னாங்களா என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அதே போல இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதே போல அதில் சொல்றாங்க, இதுல எந்த ஒரு மாற்றத்தையும் நாம கோட்பாடு செய்யக்கூடாது என்று ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க. மை யக்துபு முஸ்ஹபன் ஃபயம்பகி அன் யுஹாஃபஸ அலல் ஹிஜாஇ அல்லதி கத்தபு பிஹி தில்கல் மசாஹிப், யார் குர்ஆனை எழுதுகிறாரோ அவர் இதுக்கு முன்னர் எழுதப்பட்ட அந்த எழுத்து அடிப்படையிலே அதை பேணி பாதுகாத்து எழுதுவது கடமையாகும், அதில் மாற்றம் செய்யக்கூடாது, அவர்கள் அதில் முரண்படக்கூடாது, அவர்கள் எழுதியதை மாற்றக்கூடாது. ஏன்? இன்னஹும் கானு அக்ஸர் இல்மன், அவர்கள் அதிகமான கல்விமான்கள்,
வாஸ்தக கல்வன், அவர்கள் உள்ளத்தால் உண்மையாளர்கள், வலிசானன், நாவிலும் உண்மையாளர்கள். இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை எழுதிய அந்த ஆரம்பத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபாக்களும் உள்ளத்தாலும் நாவாலும் உண்மையாளர்களாக இருந்தார்கள். வஅலமு அமானத்தும் மின்னா, நம்மை விட அமானத்தை இந்த அமானிதத்தை சுமப்பதில் உச்சகட்டத்தில் இருந்தார்கள். வலா எம்பகி அன் நதுன்ன பி அன்ஃபுஸினா இஸ்திதராக்கன அலைஹிம், நாம இன்னைக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு அவர்கள் செய்த தவறு என்று நாம் சொல்லி வாதிட வருவதற்கு நாம் எந்த ரைட்டும் இல்லைன்னு, எந்த அந்த தகுதி அந்த அருகதை நமக்கு இல்லைன்னு சொல்லி இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன கூற்றை இதுல சுயூத்தி இமாம் இதுல அவங்க கோடிட்டு காப்பி அந்த இத்துக்கால சொல்றாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, வாதத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறங்க. தவறு என்பதை நான் ஒத்துக்கொள்ளவே இல்லை. இன்றைய அரபி மொழி பிரகாரம் அதில் நீங்கள் சில எழுத்துக்கூடல் குறையை பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ஆளு குர்ஆனை தவிர வேறு ஒன்றை எழுதும் போது இப்படி எழுதினால், அல்லது இவங்க சொல்ற மாதிரி லாக்கின்னா ஹிஜா இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு எழுதுனா அது நம்ம தவறுன்னு சொல்லுவோம். ஏப்பா நீ ஓ எழுத்து எழுதுற, ஓ கற்றை எழுதுற அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அல்லாஹ்வுடைய வேதத்தை எழுதும் போது அதை நம்ம தவறுன்னு சொல்ல மாட்டோம். அது அன்றிலிருந்து பேணி பாதுகாக்கப்பட்ட வருதுங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடுங்கிறத இந்த இடத்துல நான் மீண்டும் பதிவு வச்சுக்கிறேன். கடைசி வரைக்கும் அவர்கள் அந்த அர்த்தம் தவறு என்பதற்குரிய ஆதாரத்தை சமர்ப்பிக்காதவரை அதற்குரியதை நாம் ஏற்றுக்கொண்டது ஆகாது, அவர்களும் பதிலளித்ததாக ஒரு காலம் ஆகாது. அடுத்தபடியாக அன்பிற்குரியவர்களே, அடுத்த ஒரு செய்திக்கு போவோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியை முன்வைக்கிறாங்க. என்ன, குர்ஆன் இதுக்கு முன்னாடி முன் வச்சாங்க. குர்ஆன் வந்து எழுத்தால் இதெல்லாம் ஏன் கொண்டு வர்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய சாட்டுல இலல்லா இந்த மாதிரி அழிப்பு இதெல்லாம் சேர்த்திருப்பாங்க, கொண்டிருப்பாங்க, பொடுவோக்கா ஏதாச்சும் அப்படி இப்படி விட்டுருப்பாங்க, மனுஷன் தானே அப்படின்லாம் சொல்லி 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 ஒரு சாட்டையும் போட்டு குர்ஆன்ல தவறு இருக்கு அப்படின்னு பதிய வச்சு குர்ஆன் தவறாக எழுதப்பட்டிருக்கிறது. சாட்டை உங்களுக்கு சொன்னா என்ன வரும்? ரிசல்ட் என்ன வரும்? குர்ஆனே தவறாக எழுதப்பட்டே இருக்கிறது, பாதுகாப்பட்டிருக்கு. அதுல ஒரு செய்தி எழுதுறாங்க. இந்த தவறை வந்து அதையும் சொன்னாங்க, ஏன் நம்ம திருத்தாம இருக்கிறோம்னா பல புராணம் போயிரும் அப்படிங்கறனால பாதுகாப்பு முயற்சியை மேற்கொள்றாங்க. நீங்க ஒன்னும் பாதுகாப்பு முயற்சியை மேற்கொள்ள வேண்டாம். இது 1400 வருடமாக பாதுகாக்கப்பட்டுதான் வருது. இதுக்கு பிறகு எந்த முயற்சியும் புதுசா தேவையில்லை. 1400 வருஷ காலமாக குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய முயற்சி வருது. அந்த அடிப்படையில் நீங்கள் பாதுகாத்துட்டு போங்க. அதான் நாம சொல்றோம். ஏன் இது உங்களுடைய சொந்த வேதம் அல்ல, இது சொந்த நூல் அல்ல, இது உம்மத்தே முஸ்லிமா முஸ்லிம்களின் சொத்து, கியாமத்தினால் வரைக்கும் இருக்கக்கூடிய சொத்து. இந்த சொத்து எப்படி 14 நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருதோ அதே அடிப்படையில் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் தவறு இருக்கிறது என்ற இந்த வாதத்தை குர்ஆனில புகுத்த கூடாது என்பதற்காக நாம் இந்த வாதத்தை நாம் முன்வைக்கிறோம். அப்படி வரும்போது எழுத்துல பாதுகாப்பு, அப்ப ஏதாச்சும் ஒரு மாற்று கொடுக்கணுமா இல்லையா? அப்ப குர்ஆன் எழுத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கு, அப்ப பாதுகாக்கப்படல அப்படின்னு சொன்னா அப்ப குர்ஆனே பாதுகாக்கப்படலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்துருங்கிறது ஒரு இருக்கு. அதனால குர்ஆன் எழுத்தில் பாதுகாக்கப்படல, ஆனால் உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஒரு ஆளுடைய உள்ளத்துல